ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தஞ்சை அரசு பள்ளியில் மாணவர்கள் வாயில பிளாஸ்டிக் டேப் ஒட்டியது யார் அப்படின்ற விவகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூரில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களோட வாயை டேப்பு வச்சு ஒட்டியிருக்காங்க. அதனை கண்டித்து அந்த டேப் ஒட்டப்பட்ட மாணவர்களோட பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். இந்த அரசு பள்ளியில் என்ன நடந்தது, அதற்கு அடுத்து அந்த நிகழ்வினால் பாதிக்கப்பட்ட மாணவரோட தாயார் என்ன சொல்கிறாங்க, அதையும் இந்த நிகழ்வு காரணமாக மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் என்ன சொல்கிறாரு, அந்த பள்ளி தலைமை ஆசிரியரின் கருத்து என்னென்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ். இந்த ஜென் ரிவ்யூஸ் வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, பொருட்களோட ரிவ்யூ கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள ஒரு அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அங்கே படிக்கும் ஒரு மாணவி மற்றும் 5 மாணவர்கள் வாயில் பிளாஸ்டிக் டேப் போட்டி கொடுமைப்படுத்தியதாக மாணவர்களின் பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதனை அடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடமும் மாணவர்களின் பெற்றோர்கள் புகார் மனு அளித்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த பள்ளியில் என்ன நடந்ததுன்னு கூறப்பட்ட செய்தியை பார்க்கும். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள ஒரு அரசு தொடக்கப் பள்ளியில் ஒன்று செயல்பட்டு வருது. இந்த பள்ளியில் அப்பகுதியைச் சேர்ந்த 95 மாணவர்கள் படித்து வராங்க. அந்த பள்ளியில் தொடக்கப்பள்ளியில் கடந்த மாதம் இறுதியில் இப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 5 மாணவர்களோட வாயில் பிளாஸ்டிக் டேப் ஒட்டி 2 மணி நேரமாக வகுப்பறையில் உட்கார வைத்திருந்தாங்க அப்படின்னு பெற்றோர்கள் குற்றம் கூறியிருக்காங்க. இப்படி நடக்கும்போது அதே பள்ளியில் பணியாற்றக்கூடிய 3ஆம் வகுப்பு ஆசிரியை அதை புகைப்படமாக எடுத்து அந்த வாயில் டேப் ஒட்டப்பட்டு இருந்த மாணவர்களோட பெற்றோர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த புகைப்படத்தை பார்த்ததும் பெற்றோர்கள் அதிர்ந்து போயிருக்காங்க. பின்பு அந்த தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்பதற்காக பெற்றோர் பள்ளியில் கேட்டிருக்காங்க. அப்போது தலைமை ஆசிரியர் என்ன பதில் அளிச்சிருக்காருன்னா, உங்களுடைய குழந்தைகள் வகுப்பறையில் பேசிகிட்டே இருந்தாங்க, அதனால தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை பற்றி மாணவரோட தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாயில் டேப் ஒட்டப்பட்ட மாணவர்களோட புகைப்படம் அவங்களுக்கு ஒரு 2 நாட்கள் கழித்து கிடைக்குது. அந்த நிகழ்வு நடந்து 2 நாட்கள் கழித்து கிடைக்குது. அதை பற்றின விளக்கம் தலைமை ஆசிரியரிடம் கேட்கப்பட்ட போது அவங்க தலைமை ஆசிரியரோட விளக்கம் என்னவாக இருந்துச்சுன்னு அவங்களோட பாதிக்கப்பட்ட மாணவரோட தாயார் என்ன கூறுறாங்கன்னா, பள்ளியில் அவரது மகன் உட்பட பிற 5 மாணவர்கள் வகுப்பில் ஆசிரியர் இல்லாத போது பேசியதற்காக இந்த வாயில் டேப் ஒட்டப்பட்டிருந்தது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதுவும் இது போன்ற காரியத்தை தலைமை ஆசிரியர் நான் செய்யவில்லை, சக மாணவர் ஒருவர் இந்த செயலை செய்திருக்காங்க அப்படின்னு அவங்க விளக்கம் தந்தாங்கன்னு அப்படின்னு அவங்க தாயார் சொல்கிறாங்க. மாணவரோட தாயார் சொல்கிறாங்க. அந்த விளக்கத்துக்கு மாணவரோட தாயார் தலைமை ஆசிரியரிடம் கேட்கும்போது, உங்களுடைய அனுமதி இல்லாமல் சக மாணவர்களுக்கு எப்படி இன்னொரு சக மாணவர் வாயில் டேப் போட்டுவார் அப்படின்னு கேட்டதற்கு, இது தெரியாமல் நடந்துவிட்டது, இதை பெரிதாக்க வேண்டாம் அப்படின்னு தலைமை ஆசிரியர் கூறியிருக்காங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட மாணவருடைய தாயார் தெரிவிச்சிருக்காங்க. தலைமை ஆசிரியர் மன்னிப்பு கேட்டதாகவும் இது போன்ற செயல் மீண்டும் நடைபெறாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவரோட தாயார் சொல்லியிருக்காங்க. இருந்த போதும் இப்போது மாணவரோட பெற்றோர்கள் இணைந்து புகார் அளிச்சிருக்காங்க மாவட்ட ஆட்சியரிடம். இது குறித்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மதியழகன் இந்த செய்தி எனக்கு நவம்பர் 11ஆம் தேதியே எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் திருச்சியில் நடைபெற்ற தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டதால் வட்டார கல்வி அலுவலர் இதனை பற்றி உடனடியாக விசாரிக்க அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் அவர் என்ன கூறியிருக்காருன்னா, வட்டார கல்வி அலுவலர் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் இந்த விவகாரம் குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் விளக்கம் அளித்துள்ளார் அப்படின்னு கூறப்படுது. இந்த நிகழ்வு நடைபெற்ற தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு. அது அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி உணவு இடைவேளைக்கு பிறகு மாலை 3 மணி அளவில் 4ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் விடுப்பில் இருந்ததால்
2ஆம் வகுப்பு ஆசிரியரை 4ஆம் வகுப்பையும் சேர்த்து பார்த்து கொள்ளுமாறு கூறியிருந்தேன். அந்த ஆசிரியர் 2ஆம் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்ததால் அவர் ஒரு மாணவனை 4ஆம் வகுப்பு சென்று யாரும் பேசாமல் பார்த்து கொள்ளுமாறு கூறியுள்ளார். அந்த மாணவன் வகுப்பறையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த மாணவர்களின் வாயில் பிளாஸ்டிக் டேப்பை ஒட்டியுள்ளான். தலைமை ஆசிரியரான நான் ஒட்டவில்லை என தெரிவித்துள்ளார் அப்படின்னு மதியழகன் சொல்றாரு. வட்டார கல்வி அலுவலர் கொடுத்த முதல் கட்ட அறிக்கையின் அடிப்படையில் நேரில் விசாரணை செய்து அதன் முழு அறிக்கையும் விரைவில் உயர் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க இருப்பதாக மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மதியழகன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புகைப்படம் எடுத்த ஆசிரியர் மீது விசாரணை தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்கள் வாயில் பிளாஸ்டிக் டேப் ஒட்டியது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும் என்கின்றார் குழந்தைகள் உரிமைச் செயலாளர் தேவநேயன். மாணவர்கள் மீதான அனைத்து தண்டனைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தவறு செய்தால் அதை சரி செய்ய ஆசிரியர்கள் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் கண்டிக்க வேண்டும் என்றுதான் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் வாயில் பிளாஸ்டிக் டேப் ஒட்டிய சம்பவத்தின் தொடர்புடைய ஆசிரியருக்கும் கவுன்சிலிங் தேவை. மாணவர்கள் வாயில் பிளாஸ்டிக் டேப் ஒட்டியதை புகைப்படம் எடுத்து பொதுத்தளத்தில் வெளியிட்டது மிகப்பெரிய தவறு. இது குழந்தைகள் உரிமைக்கு எதிரானது. எனவே அந்த ஆசிரியரை விசாரிக்க வேண்டும் என்கிறார் தேவநேயன். மாணவர்கள் இவ்வாறு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என தெரிய வந்தால் பள்ளி கல்வி அலுவலர்கள் அல்லது மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கு புகார் கொடுத்திருக்க வேண்டும். அதை விடுத்து புகைப்படம் எடுத்து குழந்தைகள் உரிமைகள் மற்றும் மாண்புக்கும் எதிரானது என குற்றம் கூறியிருக்கார் தேவநேயர். இச்சம்பவத்தில் குழந்தைகள் உரிமை மீறப்பட்டுள்ளது. இந்த பள்ளியில் ஆசிரியர்களுக்கு இடையே ஏதேனும் பிரச்னை இருக்கின்றதா என்று முழுமையாக விசாரித்து இனிமேல் குழந்தைகளுக்கு எதிரான உரிமை மீறல் நடைபெறாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தேவநேயன் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நிகழ்வை பற்றி இந்நிகழ்வு குறித்து தலைமை ஆசிரியர் விளக்கம் என்னன்னா, பெற்றோர் புகார் குறித்து விளக்கம் கேட்பதற்காக பள்ளி தலைமை ஆசிரியர் புனிதாவை சந்திச்சிருக்காங்க பெற்றோர்கள். பள்ளியில் அன்றைய தினம் நடந்தது தொடர்பாக வட்டார கல்வி அலுவலரிடம் தெளிவாக விளக்கம் கொடுத்து விட்டோம் என்று தலைமை ஆசிரியர் தரப்பில் பதில் கூறப்பட்டுள்ளது. பெற்றோர்களின் புகார் தொடர்பாக மேற்கொண்டு ஏதும் கூற பள்ளி தரப்பில் மறுத்துவிட்டிருக்காங்க. செய்தியாளர்களிடம் எந்த ஒரு நிகழ்வும் செயலும் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. இப்படிப்பட்ட செயலில் அனைத்து ஆசிரியர்களும் செய்கிறதில்ல. ஏதோ ஒரு சில ஆசிரியர்கள் செய்யும் தவறுனால அனைத்து ஆசிரியர்களோட பெயரும் இதில் சேர்க்கப்படுது. பல ஆசிரியர்கள் இப்பவும் பொதுநலத்தோடு தான் பணியாற்றிட்டு வராங்க. ஒரு சில ஆசிரியர்கள் செய்யும் தவறின் காரணமாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த பெயர் போய் சேர்கிறது. மாணவர்களை கண்டிப்பது ஆசிரியரின் பங்குதான். இருந்தாலும் எந்த விதத்தில் கண்டிப்பது என்பதை தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.